மாதாஜி, இன்றைய மாலை கூட்டு தியானத்திற்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் நம் அன்பான வணக்கங்கள். தியானத்தை மெதுவாக ஆரம்பிப்போம். 2 கைகளையும் பூமி தாய் மீது பதிப்போம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய கூட்டு தியானத்திற்கு தங்கள் அனுமதியையும் ஆசியையும் பணிவாக வேண்டிக் கொள்கின்றோம். கவனத்தை மெதுவாக உள்ளந்தண்டு அடிப்பாக மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். சுவாதிஸ்தான சக்கரம், மேலே நாபி பவசாகரம், ஹிருதயம், விஷூதி, ஹம்ச சக்கரம், ஆக்னிய சக்கரம். நாம் கூட்டாக நமது மமகாரம் மற்றும் அகங்காரத்தை அன்னையின் திருவடியில் சரணடைந்து விடுவோம். ஸ்ரீ மாதாஜி, நாம் எல்லோரையும் மன்னிக்கின்றோம். எங்கள் பிழைகளையும் மன்னித்து அருளுங்கள் தாயே. எங்கள் தேவையற்ற எண்ணங்களை நாம் மன்னித்து விடுகின்றோம். நம் தியானத்திற்கு தொந்தரவாக இருக்கும் அனைத்து சிந்தனைகள், எண்ணங்களையும் நாம் மன்னித்து விடுகின்றோம். கவனத்தை மெதுவாக சஹஸ்ரார சக்கரம் உச்சந்தலைக்கு எடுத்து செல்வோம். இரு கைகளும் மடி மீது இருக்கட்டும். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ
साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। தொடர்ந்து தியானத்தில் இருப்போம். எமது இரு கைகளையும் நாம் உற்று நோக்குவோம் மற்றும் எமது உச்சம் தலை எமது சமநிலையை நாம் பார்ப்போம். எமது மனதிலும் நாம் பார்த்து கொள்ளலாம். எனது மனம் அமைதியாக இருக்கிறதா அல்லது கடந்த காலத்தில் சம்பவம் ஏதாவது ஒன்று மனதில் பாதிப்பை ஏற்படுத்துகிறதா அல்லது எதிர்காலத்தை பற்றிய ஏதோ ஒரு சிந்தனை கவலையை ஏற்படுத்துகிறதா? இந்த நேரம் நாம் நமக்கே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம். நான் ஒரு தூய ஆத்மா, அந்த பரம்பொருளின் ஒரு அங்கம் ஆவேன். இந்த உண்மை எவ்வளவு தூரம் நான் எனக்குள் புரிந்து கொண்டேன்? என் பயத்துக்கு என்ன காரணம்? ஏன் இன்னமும் நான் முழுமையாக அர்ப்பணித்த நிலையில் இருக்க முடியவில்லை? எனது அறிவுபூர்வமான நம்பிக்கை எனக்குள் உள்ளதா? நான் ஒரு தூய ஆத்மா, பரம்பொருளின் ஒரு அங்கமாவேன், தனித்தவன் அல்ல. எனவே இந்த தியான நேரத்தில் முழுமையாக நமது கடந்த கால பாதிப்புகள் அனைத்தையும் நாம் அர்ப்பணித்து விடுவோம். எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை அர்ப்பணித்து விடுவோம். எனக்குள் இருக்கும் அறிவையும் அர்ப்பணித்து விடுவோம். நாம் எங்கிருந்து வந்தோமோ, நம்மை படைத்த அந்த பரம்பொருள், நாம் சொல்லுவோம்,
எனக்கு ஒன்றும் தெரியாது. எவ்வாறு தியானிப்பது என்று கூட எனக்கு தெரியாது. எனக்கு எவ்வாறு பிரார்த்தனை செய்வதென்று தெரியாது. எனக்கு மந்திரங்கள் தெரியாது, தந்திரங்கள் தெரியாது. ஆனால் எனது இதயத்தில் மட்டும் தூய்மையான ஒரு விருப்பம் இருக்கிறது. தாயே, என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எனது அர்ப்பணிப்பை முழுமையாக ஏற்று என்னை இந்த ஆத்ம முன்னேற்றத்தில் வழிகாட்டி என்னை எடுத்துச் செல்லுங்கள். எனக்கு இந்த உலக வாழ்வின் துன்பங்கள், பிரச்சனைகளில் இருந்து என்னை மீட்டெடுத்து எனக்கு உண்மையான பாதையை காட்டுங்கள். இப்பொழுது சிறிது நேரம் நாம் தியானிப்போம். நமது இரு உள்ளம் கைகள், உச்சம் தலையை அவதானிப்போம். எண்ணங்கள் வருமாயின் மன்னித்து விடுங்கள். அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். அது வந்தால் வந்து போகட்டும். ஏனென்றால் அது எம்முடையது அல்ல. நீங்கள் உங்களுடைய மூச்சை அவதானியுங்கள். இப்பொழுது மெதுவாக அன்னை குண்டலினி எழுப்பி கவசம் இட்டுக் கொள்ளும். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. தொடர்ந்து தியானத்தில் இருப்போம். நேற்று பூமி தாயின் முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். சகஜ யோகாவுக்கும் பூமி தாய்க்குமான தொடர்பும் முக்கியத்துவத்தையும் பார்த்தோம். பூமி தாய் இது நமக்குள் குண்டலினியாக பிரதிபலிக்கிறது.
நாம் அனைவரும் இந்த பூமி தாய்க்குள் இருக்கிறோம். அதுவே எமது நாடு. எனவே எமது இடது நாடியை மேலும் வலுப்படுத்த நாம் பூமி தாயிடம் கேட்போம். தாயே, இடது கை மடியில் வலது கை பூமி தாயில் வைத்து, தாயே, எனது இடது நாடியில் உள்ள அனைத்து உபாதைகளையும் நீங்கள் எடுத்து விடுங்கள். எனக்குள் களங்கமில்லாத அந்த தூய விருப்பத்தை மட்டுமே முழுவதுமாக எனது இடது நாடியில் நிறைத்து விடுங்கள். முழுமையாக ஸ்ரீ மகாகாளி, ஸ்ரீ பைரவநாத்தின் அருளை எனது இடது நாடியில் தாருங்கள். நமது இடது கை உள்ளம் கையை நாம் அவதானிப்போம். விரல்கள், உள்ளம் கை, அத்தோடு நமது சிரசு, தலை லேசாக வருவதை நாம் அவதானிக்கலாம். இப்பொழுது நமது கையை மடிக்க கொண்டு வருவோம். இப்பொழுது நமது வலது நாடியை சுத்திகரிப்போம். ஆகாய தத்துவம் மூலம், தாயே, எனது வலது நாடியில் உள்ள அனைத்து உபாதைகளையும் ஆகாய தத்துவம் மூலமாக அகற்றி விடுங்கள். எனது வலது நாடியில் ஸ்ரீ மகா சரஸ்வதி, ஸ்ரீ ஹனுமானா அவர்களின் அருளால் நிரப்பி விடுங்கள். தூய ஞானம், தூய கவனம் மற்றும் ஸ்ரீ ஹனுமான அவர்களைப் போல் தூய செயல் என்பவற்றை எனக்கு தந்தருளுங்கள். எனது மனதையும் உடலையும் இலகுவாக வைத்திருக்க எனக்கு அருளுங்கள். தமது வலது உள்ளம் கையை நாம் அவதானிப்போம். உச்சம் தலையிலும் நீங்கள் அவதானிக்கலாம். நமது தலை மெதுவாக இலகுவாக வருவதை நாம் அவதானிக்கலாம். இப்பொழுது நமது கையை மடியில் கொண்டு வருவோம். நடு நாடி, தாயே, எனது நடு நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி என்னை குண்டலினி மேலெழும்ப எனக்கு அருள் புரியுங்கள். எனது நடு நாடியில் ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ கணேஷாவின் அருளை முழுமையாக தந்தருளுங்கள். எனது ஞான சக்தியையும் யோக சக்தியையும் எனது நடு நாடியில் அதிகரியுங்கள். உங்களுடைய அன்னை குண்டலினி மேலெழுவதை நீங்கள் அவதானிக்கலாம். நமது வலது கையால் நடு முழந்தண்டு வழியாக கீழிருந்து மேலாக குண்டலினி அன்னையை மேல் கொண்டு வருவோம். நாம் ஓம் என்று 3 தடவை சொல்லலாம். அன்னை குண்டலினியை மேல் கொண்டு வரும்போது
ஓம் என்று சொல்லலாம். ஓம். ஓம். தலை உச்சிக்கு மேல் ஒரு 2-3 அங்குலம் உங்கள் வலது கையை வைத்து அவதானியுங்கள். நீங்கள் ஒரு குளிர்ச்சியை அல்லது வெப்பத்தை உணரக்கூடியதாக இருக்கிறதா என்று பாருங்கள். இப்பொழுது உங்கள் வலது கையை மடியில் கொண்டு வந்து நன்றாக திறந்து வையுங்கள். நமது அன்னையும் தெய்வீக குருவும் ஆன ஸ்ரீ மாதாஜி அவர்களை ஒரு கணம் மனதில் நினைப்போம். குளிர்ச்சியாக இருந்தால் நீங்கள் அதை அந்த அனுபவத்தோடு தியானியுங்கள். சூடாக இருந்தால் அந்த முழு வெப்பமும் வெளியேற விட்டு அமைதியான தியானத்தில் இருப்போம். இப்பொழுது முழுமையாக எமது கவனத்தை மூலாதார சக்கரத்தில் வைப்போம். ஸ்ரீ கணேஷா, ஸ்ரீ கார்த்திகேயா அவர்களே எமது மூலாதார சக்கரத்தில் வீட்டிருப்பவர்கள். ஸ்ரீ கணேஷா, எமக்குள் இருக்கும் பாசாங்குத்தன்மை, பலவீனங்கள், பிழையான தவறான கருத்துக்கள், எண்ணங்கள் மற்றும் நமது பிழையான வாழ்க்கை அனைத்தையும் மன்னித்து நமக்கு தங்களுடைய பண்பான களங்கமில்லா குழந்தை உள்ளம், விவேக புத்தி, பணிவு என்பவற்றை தந்தருளுங்கள். ஸ்ரீ கார்த்திகேயா தங்களுடைய களங்கமில்லா பெருந்திறமை, சாதுரிய புத்தியால் எமக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் வெல்லும் திறனையும், வெளியில் இருக்கும் தீய சக்திகளை வெல்லும் திறனையும் நமக்கு தந்தருளுங்கள். தந்தருளி முழுமையாக எமது இந்த குழந்தை உள்ளத்தை, எமது விருப்பங்கள், எமது செயல்களில் நாம் முழுமையாக வெளிப்படுத்த நமக்கு முழுமையான அருளை தந்தருளுங்கள். இப்பொழுது எமது கவனத்தை முழுமையாக மூலாதார சக்கரத்திலும் தலை உச்சியிலும் வைத்து, மூலாதார சக்கரத்தில் 4 இதழ்கள் இருக்கிறது. அதில் வைத்து மனதை இலகுவாக வைத்து இப்பொழுது ஸ்ரீ கணேஷ ஆதர்வ சேஷத்தை கேட்போம். தெரிந்தவர்கள் நீங்கள் வீடியோவை கேட்டு அதோடு நீங்கள் பாராயணம் சொல்லலாம். தெரியாதவர்கள் மிக இலகுவாக இருந்து அதை முழு கவனத்தோடு கேட்டுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான்.
ஸ்ரீ கணேஷ ஆதர்வ சேஷா எமக்குள் வேலை செய்ய நாம் விட்டு விடுவோம். அதன் கருத்து கூட எமக்கு புரிய தேவை இல்லை, அது தானாக வேலை செய்யும். எனவே நாம் அமைதியாக இருப்பதே நாம் செய்ய வேண்டியது. முழு கவனத்தையும் நமது தலை உச்சியிலும் மூலாதாரத்திலும் வைத்து இரு கைகளும் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நோக்கி திறந்து வைத்து கொண்டு இதை நாம் கேட்போம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हरतासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुः त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः स्वैषा गणेशविद्या गणकऋषिः निच्रुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे
वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुरहस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माता च श्री निर्मला देव्यै नमो नमः। நமது கவனத்தை தலையுச்சியில் வைத்து ஒரு சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். தொடர்ந்து தியானத்தில் இருப்போம். இன்று நாம் அன்னை குண்டலினியை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம். நமக்குள் 7 பிரதான சக்கரங்கள் மற்றும் 21 சக்தி மையங்கள் நமக்குள் இருக்கிறது. அதுபோல் பூமி தாயும் சக்தி மையங்களை கொண்டிருக்கிறார். அவருடைய மூலாதார சக்கரம் ஆஸ்திரேலியா, ஸ்ரீ கணேச சுயம்பு பார்த்தோம். அவருடைய குண்டலினி இந்தியாவில் இருக்கிறது. முக்கியமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் குண்டலினி சக்தி இருக்கிறது. நமக்கு தெரியும், நமது அன்னை குண்டலினி காலம் காலமாக எங்களோடு இருந்து வருகிறார். நாம் எப்பொழுது நமது ஆத்ம விழிப்புணர்வை
பெற வேண்டும் என்ற தூய விருப்பத்தோடு வருகிறோமோ அப்போது நமக்கு அவர் ஆத்ம விழிப்புணர்வை தருகிறார். நமக்கு தெரியும் அன்னை குண்டலினி 3.5 சுற்று சுருள் வடிவமாக எமது முழந்தண்டு அடிப்பாகத்தில் முக்கோண வடிவமான எலும்பில் புனித எலும்பில் அமைந்திருக்கின்றார். பூமி மாதாவும் தனது குண்டலினியை சில நேரங்களில் வெளிப்படுத்துகிறார். இதில் காணப்படும் புகைப்படம் ரஷ்யாவில் ஸ்ரீ மாதாஜி அவர்கள் சென்ற போது அவர்கள் இருந்த வீட்டுக்கு அருகாமையில் எடுக்கப்பட்ட படம். ஸ்ரீ மாதாஜி அங்கு இருக்கும் போது பூமி மாதா தன்னுடைய குண்டலினியை வெளிப்படுத்தி இருக்கிறார். அழகான புகைப்படமாக அது எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அஷ்ட விநாயகர் ஸ்வயம்பு, அதாவது தானாக தோன்றிய 8 விநாயகர் ஸ்வயம்புக்கள் இருக்கிறது. இதில் மிகவும் அருமையான விடயம், நமது முக்கோண வடிவமான அந்த புனித எலும்பில் 8 துவாரங்கள் இந்த படத்தில் காட்டியவாறு இரு பக்கங்களில் இருக்கிறது. ஒரு பக்கம் 4, இன்னொரு பக்கம் 4. ஒரு சகயோகியும் ஒரு ப்ரொஃபஸர், அதாவது டாக்டராக இருந்த ஒரு சகயோகியிடம் ஸ்ரீ மாதாஜி இதை விளங்கப்படுத்தி இருக்கிறார். இந்த 8 ஸ்வயம்பு கணேசர் அவர்கள் குண்டலினி மாதா, கௌரி மாதா, தனது தாயான கௌரி குண்டலினி மாதாவை புனித எலும்பில் இருந்து பாதுகாத்து கொண்டிருப்பவர்கள். அதே போல் நீங்கள் பூமி மாதாவிலும் பார்த்தீர்கள் என்றால் இந்த 8 ஸ்வயம்பு அந்த அமைந்திருக்கும் இடம் ஒரு பக்கம் 4 ஸ்வயம்பா, 4 ஒரு பக்கம் 4 மற்ற பக்கம் 4மாக இருக்கிறது. மற்றும் புனா என்ற இடத்தை சூழ இந்த 8 ஸ்வயம்பு கணேச இருப்பிடங்கள் இருக்கிறது. ஸ்ரீ மாதாஜி பூனா என்ற இடத்திலேயே ஒரு ஒரு ஆசிரமம் ஒன்று அமைத்திருக்கிறார். அதாவது ஒரு இல்லம் என்றும், சகஜ இல்லம் என்று சொல்லலாம். அதிலும் ஒரு ஸ்வயம்பு இருக்கிறது. இதனை சூழ இருக்கிறது. இவையெல்லாம் மிகவும் அருமையான விடயங்கள். நமது விளக்கங்களை உறுதிப்படுத்தும் மிக உண்மையான தகவல்கள். இந்த அன்னையின் சிறப்பு என்ன என்று பார்ப்போம். அடுத்ததாக அதாவது எமக்குள் இருக்கும் குண்டலினி தாய் நம்முடைய சொந்த தாய். எமது குரு தாயாக வந்திருக்கின்றார். மற்றும் பூமி தாய், நாம் வாடும் இடம், எமது நாடு, எமது வீடு பூமி தாயே, அவரும் ஒரு தாய். எனவே இந்த தாயின் சிறப்பு என்ன என்று பார்ப்போம். தாயின் மிக உன்னதமான சிறப்பு என்னவென்றால் அவருடைய அகங்காரம் பிறரால் எங்கும்
உணரப்பட முடியாததாகும். ஒருபோதுமே தாயினுடைய அகங்காரத்தை பிள்ளை உணரும்படியாக நடக்கவே மாட்டார். அதுவே அவருடைய சிறப்பான அம்சம். எனவே அத்தகைய அன்னையிடம் சரணடைந்த ஸ்ரீ கணேசர் மிகவும் ஞானம் மற்றும் மரியாதைக்குரியவர். அன்னையிடம் எதுவும் இல்லை. அவருடைய பெயரே நீ என்று தொடங்குகிறது. அன்னை அந்த சக்தி, தாய் சக்தியின் பல பெயர்கள் இருக்கிறது. நிஷ்காஞ்சன் என்றால் அவர் செல்வம் இல்லாதவர். நிர்லேபா பாதிப்பில்லாதவர். நிர்விச்சாரா சிந்தனை அற்றவர். நிஷ்பிரயோஜனா எந்த நோக்கமும் இல்லாதவர். நிர்கர்விதா அகங்காரம் இல்லாதவர். நிரிச்சா ஆசை இல்லாதவர். இதுவே அன்னையின் அவருடைய பண்புகளில் சில மிகவும் முக்கியமான பண்புகள். எனவே இவ்வாறான பண்புகள், அதாவது தன்னிடம் எதுவும் இல்லாத அத்தகைய அன்னையிடம் சரணடைவதற்கு ஒருவித நுட்பமான சிந்தனை தேவை. அன்னை அவரிடம் எதுவும் இல்லை, எனவே அவரிடம் எதுவும் கேட்க முடியாது. ஸ்ரீ கணேசர் எப்படி முழு திருப்தி அடைகிறார் என்பதை இது காட்டுகிறது. ஸ்ரீ கணேசரின் இந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது? அது அவருடைய சொந்த சக்தி. அவருடைய களங்கமில்லா குழந்தை உள்ளம். அவருக்கு தாய் மட்டுமே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. சுயத்தின், அதாவது எமது அகத்தின் வாயில் திறக்கும் போது வேறு எதுவும் தேவையில்லை. அன்னியே இந்த வாயிலை திறக்கிறார். எனவே அவர் ஸ்ரீ கணேசருக்கு மிகவும் பிரியமானவர். இதனால் தான் ஸ்ரீ கணேசர் எப்போதும் தனது தாயான கௌரி மாதாவை பாதுகாத்து அவருடன் அர்ப்பணித்த நிலையில் இருக்கின்றார். எந்த ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. முழுமையான திருப்தி அடைந்த நிலை. முழுமையான சுய உணர்தல் என்பது வேறு எதுவும் தேவைப்படாத நிலையே அடைவதாகும். அதன் பிறகு பேரின்பத்தையும் நிறைவின் திருப்தியையும் மட்டுமே அனுபவிப்பதாகும். இதுவே அன்னையின் சிறப்பு. அடுத்ததாக எமது அன்னை குண்டலினியின் பண்புகளை நாம் பார்ப்போம். எமக்குள் இருக்கும் அன்னை குண்டலினி அவர்களினுடைய அந்த தாயினுடைய பண்புகள். அவர் எமக்குள் மாயை சக்தியாக இருக்கின்றார். நமக்குள் சைத்தன்யமாக இருக்கின்றார். சைத்தன்ய சக்தி, அதாவது அந்த இறை சக்தியாக இருக்கின்றார். எமக்குள் புத்தியாக இருக்கிறார். நம்முடைய புத்தி ரூபமாக எமக்குள் இருக்கின்றார். எமக்குள் நித்திரையாக இருக்கின்றார். நமக்கு தேவை ஏற்படும் போது எமக்கு நித்திரை தந்து எம்மை ஆறுதல் படுத்தி வளம்படுத்துகிறார். எமக்குள் பசியாக இருக்கின்றார். பசி ஏற்படும் போது நாம் உணவு உண்கிறோம். எமக்குள் பிரதிபிம்பமாக இருக்கின்றார்.
கௌரி மாதாவின் பிரதிபிம்பமாக எமக்குள் இருக்கின்றார். எமக்குள் தாகமாக இருக்கின்றார். இந்த தாகம் நீராகவும் இருக்கலாம், ஆத்ம ஞானத்துக்கான தாகமாகவும் எமக்குள் இருக்கின்றார். எமக்குள் பொறுமை, அகப்பண்பு, தன்னடக்கம், அமைதி, நம்பிக்கை, விசுவாசம், அழகு என்பனவாக இருக்கின்றார். எமக்குள் செல்வமாக இருக்கின்றார். எமக்குள் மனம், பண்பு ஆக இருக்கின்றார். எமக்குள் ஞாபக சக்தியாக இருக்கின்றார். மற்றும் எமக்குள் கருணை, மன நிறைவு என்பனவாக எமக்குள் இருக்கின்றார். மற்றும் மிக முக்கியமான பண்பு தாய்மை. தாயின் குணங்கள். தாயின் முக்கியமான ஒரு குணம் நாம் பார்த்தோம். அவருடைய அகங்காரத்தை அவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் உணர மாட்டார்கள். அந்த விதமான மென்மையான ஒரு அன்பு நிறைந்த, அத்தோடு அவர் பிள்ளைகளை திருத்தவும் செய்வார். ஆனால் அங்கு அகங்காரம் இருக்காது. அதுவே மிக சிறந்த தாய் அன்பு. மற்றும் சில எமக்குள் மனக்குழப்பமாக இருக்கின்றார். நாம் பிழையான வழியில் செல்வோமானால் நமக்கு மனக்குழப்பத்தை தந்து எம்மை சரியான வழிக்கு கொண்டு செல்பவர். எனவே எந்த ஒரு மனக்குழப்பம் வந்தாலும் நாம் ஒரு கணம் நிதானித்து நாம் நம்மை அறிந்து சரி செய்து கொள்ள வேண்டும். மற்றும் நமக்குள் பகுத்தறிவு, நல்லது கெட்டது அறியும் பகுத்தறிவாக நமக்குள் இருக்கின்றார். இந்த குண்டலினி அன்னையின் இந்த பண்புகள் தேவி மகாத்மியத்தில் தேவி சுகதம் என்ற பாடலில் மிக அருமையாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் சமஸ்கிருதத்தில் யாதேவி சர்வபூதேஷு என்று ஆரம்பிக்கும். இதில் எல்லா உயிர்களிலும் எந்த தேவி இந்த பண்புகளாக, அதாவது மாயையாக, சைத்தன்யமாக, புத்தி வடிவில் உரைகிறார்களோ அவர்களுக்கு நமஸ்காரம். அது மட்டுமே போதும். அவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் நாம் நமது இதயபூர்வமாக கொடுப்பதே அன்னைக்கு நாம் அது ஒன்றே நம்மால் கொடுக்க முடியும். அது ஒன்றே அவரை மகிழ்விக்க கூடியதாகவும் இருக்கும். எனவே இப்பொழுது நமது குண்டலினி அன்னையின் பெருமையை நாம் உணர்ந்து ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை நாம் கேட்போம். அவர் மேலும் குண்டலினி அன்னையை பற்றி கூறுகிறார். Gauri is the mother of Sri Ganesha. And she produced Sri Ganesha because she was having a bath, and to protect her chastity, she created Sri Ganesha. In the same way, Kundalini is the Gauri
And we have got Ganesha sitting in the Muladhara chakra. So we have Muladhara as the abode of the Gauri, of Kundalini. And the protection of the Kundalini is done by Sri Ganesha. As you know, Sri Ganesha is the deity which is for our innocence. Only Sri Ganesha could be there in that position because, as you know, the pelvic plexus looks after all the excretory functions. And it is Sri Ganesha only who can really stay there without getting dirtied by the surroundings. He's so pure, he's so innocent. While the Kundalini is the virgin mother of Sri Ganesha. People have started talking against Mary by saying that there was something wrong. How could a virgin get a child? Because we do not understand it is God. And in the area of God, anything is possible. They are above all these things. And they can create anything. And in any way, Ganesha had to be born out of a virgin because he was so pure. So Kundalini has to be supported by Sri Ganesha. If Sri Ganesha is weak, then Kundalini cannot be supported. Sri Ganesha has to support her in the awakening part, first of all. When the Kundalini is getting awakened, Sri Ganesha stops all the functions that it has to perform. All the functions are stopped. So that you must have seen I sit for 9 hours, 10 hours sometimes. I don't get up. Because all functions of Sri Ganesha, everything stops when the Kundalini is rising. She is fully supported and looked after by Sri Ganesha. Kundalini is the energy that you know which gives you your ascent. But it's a virgin energy. It's an energy that is detached. It doesn't get attached to any center, to any function. Only one function it has to do is to slowly and steadily pass through all these centers, nourish them, give them whatever they like, whatever they want, whatever they can bear, and slowly and steadily open the Sahasrara. She's coiled up in 3.5 coils. It has a mathematical significance. Why 3.5 coils? She's, I think in my book I have described about her. But though she's a virgin energy,
Still, she is so wise, so sensible, so loving, and so caring that when she rises, she doesn't give any complications to you. She doesn't even make you feel that she's rising. In some people, she does. When the people are not normal, some obstruction is there, then you do feel. But normally, you do not even feel how she is rising. She goes up in a way automatically, supported by the whole mechanism. When she rises from one center to another center, the lower center first opens for her to enter in, and then it augments. It closes down so that it can keep the Kundalini in its place. Then it goes higher, there again, till it pierces through Sahasrara. This ascending of Kundalini goes on. This is what is Raja Yoga. That is not artificial, something outside, but a spontaneous working of the mechanism is Raja Yoga. As I always say that when you start the motor car, all the mechanism starts working by itself, but by just moving the wheel, you cannot make the car move. In the same way, when the Kundalini is rising, she rises spontaneously and passes through these 6 centers. That time she also at Vishuddhi, she opens the Vishuddhi. And when she emerges through it, at that time, the tongue is little bit pulled in, just to keep the flow on. This action is called as khechari. So, when people are very deeply in meditation, those who have achieved great heights in meditation, they find suddenly they get into khechari situation, or we call it mudra. In that state, as if some nectar starts flowing from your palate. If you move your tongue upward like that, you will feel the cool coming down your tongue. And try that. Now this we don't have to do when you are in deep meditative state. It starts cooling down your tongue slowly as automatically you get into khechari state. As far as Sahajogis are concerned today, there are very few who really feel that way. The reason is we do not meditate. We do not pay attention to our realization also. We talk about it quite a lot in the West, especially we discuss it more than to do something about it. We have to meditate every day, just like washing our hands or just like cleaning our teeth. We have to in the morning time meditate, and also in the evening we have to meditate. We have to meditate both the times. Otherwise we cannot rise, we cannot grow. Just to think that we are realized souls, we do not become. This cleansing has to be done every day, in and out. And this is why none of the experiences which are described are felt sometimes in Sahaja Yoga, and people ask, Mother, how is it we don't feel the khechari? Because your attention is not also there where it should have been. So one has to try to meditate in such a manner that this working of the Kundalini is facilitated. The chakras are cleansed out
And ultimately, you are in a state of meditation. It's not a question of how to go into meditation. But it's the question how to be in meditation all the time. So as you know that Kundalini, when she reaches the Agya Chakra and when she opens Agya Chakra, then you can be in thoughtless awareness. Then you don't think. Thinking just stops. You watch everything, just watch. But you do not get involved into what you are watching, but you just watch. And that watching itself gives you the growth with it. Think of the tree which is, say, in a turmoil or during earthquake. It won't grow. When the earthquake stops, everything becomes quiet, everything is peaceful, then only the tree can grow. In the same way, our growth can only take place if we are peaceful within ourselves. So for a Kundalini growing wider and wider and rising higher and higher, first thing is we must have peace within ourselves. But this peace is possible if you can make really peace with others. If you cannot make peace with others who are in Sahaja, who are in the collective, if you are in a turmoil, this Kundalini can never rise. That is why collectivity is so important. Without collectivity, your Vishuddhi cannot open. And without collectivity, you cannot have the growth of your spirituality. If the growth of the spirituality, as they say, the tree of life is upside down and the roots are in the brain. And this Kundalini has to go and water that brain as we water the roots. Then it starts flowing downward. And that's how we start expanding. When you start expanding, then you touch the depth of your divinity. And once you have touched the depth of your divinity, then you start working it out in such a manner that people will know that you are yogis, you are people of higher realm, you have something great. It is not how many times you read something, it's not how many times you talk about Sahaja, it's not even how many times you just go on reciting names, but how many times from your heart your pure desire is to ascend. If this pure desire cuts upon you, then the first thing and the last thing you will do is to meditate. You can't do without it. Even if you try, you can't do without it. If you will sleep without meditating, you think, oh, I have not meditated. Not out of guilt, but I have missed something. I have missed something. That should happen to us. So this power of Gauri has to be respected because she is our mother. She is our individual mother. She has given us second birth. She is the one who knows all about us. She is so gentle, so kind. How she slowly rises. She doesn't give us trouble. She takes all the trouble of penetrating through these centers and she gives us the second birth. Because she understands everything. She knows everything. She organizes everything. She brings forth all the beauty that you are. Once you start developing that beauty within yourself, then you will be surprised how powerful you are. Because all these things are of the same nature. Is the truth that you discover, is the same as the beauty, is the same as the joy. You don't have to think that joy is separate, truth is different, beauty is different. Because we are not yet at that point, we just take one facet. But once we reach that point, then
the whole thing seems to be one. There is no differentiation at all. It's all one. Many facets of a diamond, but it's one diamond. And that diamond is yourself, your spirit. So today is a very great day. We have to thank our mother, our Kundalini, the Gauri, for giving us realization, and to know that we have to every time awaken her. Every time we have to expand her, and every time to worship her, so that we always keep our realization intact and keep our ascent intact. It is this ascent which is going to transform all the human beings. So you have to pray to her that keep us pure, make us pure. She purifies you. Her job is to purify your chakras. So please purify us, make our hearts clean, our minds clean, everything clean, and ultimately keep our connection forever and ever lasting, so that we feel this beautiful power of God's love flowing through us. For that, whatever is necessary, we will do. We'll be very much in the collective, we'll sacrifice anything, and also we'll try to be very sensible. We'll try to spread Sahaja Yoga, because when you spread Sahaja Yoga like a tree, then the depth will grow also. But it has to be done with the same beauty as the awakening of the Kundalini. She has not troubled you. She has not given any problems to you. So, from that one has to learn that we have to behave in a manner the way Kundalini is so gentle, so sweet, so nice, so effective, and she brings our life to some meaning. She completes the meaning of our life. She completes our desires, and she takes us to a point where we start seeing the whole thing, the whole universe as one, all human beings as one. She gives us collective consciousness. All this work is done by Kundalini alone. Of course, if she does not go to any chakras and does not awaken any deity, we cannot even have the fruits of those chakras being awakened. So it is all her work, all her ascent, all her understanding and wisdom which has given us this beautiful state that we call ourselves as yogis. So I would request you all to pay attention to your Kundalini. Try to raise her all the time. See that you get your vibrations. Also see that not only that you get your vibrations all right, but also for others you have a different attitude. Do not criticize others. Do not say anything about how wrong they are, but just see how right they are and what good they are capable of. She is a virgin and still so wise. In the same way, we have to be very wise, very sensible. We cannot afford to waste our time now, because we have to save the whole world, and it is our responsibility. If we do not now work out even our own chakras, we cannot help anyone. So first of all, we must work out our own chakras, and then we can help the whole world. It's not something like a cult or an organization where you just say, I belong to this cult or this organization, so all right, I'll be saved by God. That's not promised in Sahaja Yoga. There's nothing like a ticket to heaven. It has to be worked out. You have to work it out, and work it out with full understanding as to what is this Kundalini is and how she works.
May God bless you. So, தொடர்ந்து அமைதியான தியானத்தில் இருப்போம். So, இன்று நமது அன்னை குண்டலினியை அனைவரும் கூட்டாக பிரார்த்திப்போம். So, ஒரு பாடலாக எல்லோரும் சேர்ந்து அன்னை குண்டலினியிடம் பிரார்த்திப்போம். யாஹோ குண்டலினி மா. குண்டலினி அன்னையே விழித்தெழுவீர். எல்லோருக்கும் அருள் புரிவீர்களாக. சகஸ்ராரத்துக்கு வந்திருந்து தேவ லோக உயர்நிலைக்கு எங்களை உயர்த்துங்கள். மூலாதாரத்தில் எழுந்தருளியுள்ள தாங்கள் யுகம் யுகமாக உறங்கு நிலையில் உள்ளீர்கள். தங்களை அடைய எங்களுக்கு விருப்பம் ஏற்பட்டுள்ளது. தங்களை அடைவது சுலபமே. குண்டலினி அன்னையே விழித்தெழுவீர்களாக. முதுகு தண்டு வடத்துடன் ஒன்றி மேலுயர்ந்து எல்லா சக்கரங்களையும் தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ கணேசரே தங்களை பூஜிக்கிறார். நாம் முழுவதுமாக உங்களிடம் சரணடைகிறோம். தூங்கும் ஆத்மாவிற்கு பிரகாசம் அருளுங்கள். சிதறியுள்ள எமது சித்தத்தை நிலைப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் எம்மை சூழ்ந்துள்ள இருள் விலகும். தங்கள் சுய ஒளியில் அன்னை குண்டலினியே விழித்தெழுங்கள். ஸோ இதுவே இந்த பாடலின் அர்த்தம். ஒரு 5 நிமிட பாடல். இதுவே அதன் அர்த்தம். அன்னையே விழித்தெழுங்கள். யாஹோ குண்டலினி மா. ஸோ இதை நாம் தியானத்தில் கேட்டு பின் குண்டலினி அன்னை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். It was amazing how these people are bubbling with enjoyment that today is my birthday. In the same way, please consider that every day is your birthday, that you have to raise your Kundalini all the time
and keep the standard of your Kundalini higher and higher.
Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this, and give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஸ்ரீமாதிஜி, இந்த உலகில் அவதரித்து எம்மையெல்லாம் தேர்ந்தெடுத்து நமக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்து ஆத்ம ஞானத்தை தந்து நம்மை எப்பொழுதும் வழிகாட்டுவதற்கு நமது கோடான கோடி நன்றி தாயே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி, அனைவருக்கும் வணக்கம்.